மாவட்டம் செஞ்சி அடுத்த நேமூர் பகுதியில் பாஜக சார்பில் மத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ராஜா கடந்த கால பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அப்போதும் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. பட்ஜெட்டில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் பெயரும் இடம்பெறவில்லை. அதற்காக நிதி ஒதுக்கப்படவில்லை என அர்த்தமில்லை. ரயில்வே திட்டங்களுக்கு 6300 கோடி ஒதுக்கியுள்ளது. நாடு முழுவதும் திட்டங்களின் பங்குதாரராக மத்திய அரசு உள்ளது. காங்கிரஸ், திமுக 10 ஆண்டு கூட்டணி ஆட்சியில் 8000 கோடி ஒதுக்கப்பட்டது. ஆனால் கடந்த 10 ஆண்டில் 10,76,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் அறிவாளியாக இருப்பது திமுகவுக்கு பிரச்சனையாக உள்ளது. நேரடி வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. நாட்டின் வளர்ச்சி எந்த திசையில் செல்ல வேண்டும் என தீர்மானிப்பதுதான் பட்ஜெட். நாட்டின் உள்கட்டமைப்புக்கு 11,000 கோடி ஒதுக்கப்பட்டது. இடதுசாரிகள் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக போட்ட பிச்சை. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் 27 மாவட்டங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை. அதற்காக 27 மாவட்டங்களை புறக்கணிப்பு என அர்த்தமா? முத்ரா திட்டத்தில் அதிக கடன் பெற்றவர்கள் தமிழ்நாட்டினர். பெண்கள் குழந்தைகளுக்கு 3 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 1,50,000 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு எல்லா திட்டங்களையும் பெற்று பயனடைந்து வருகிறது. நாடாளுமன்றத்தில் எப்படி நடந்து கொள்ள கூடாது என ராகுல் காந்தி செயல்பாடுகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம். ராகுல் காந்திக்கு உடை நாகரிகம் இல்லை. நாடாளுமன்றத்திற்கு டி-ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து வருகிறார். எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கண்ணியம் இல்லாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். இன்றைக்கு ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் பேசும்போது எதிர்கட்சியினர் தொடர்ந்து சத்தம் போட்டுக் கொண்டிருந்தனர். நாட்டில் ஜனநாயகம் எங்கே போகிறது? எதிர்கட்சியினருக்கு நாட்டை பற்றி கவலை இல்லை. அநாகரிக எதிர்கட்சியினரை மக்கள் தண்டிப்பார்கள். ஜனநாயகத்தில் மக்கள் பிரச்சனைகளை சபையில் பேசி கவனம் ஈர்க்க வேண்டும். அது ஜனநாயக கடமை. ஆனால் அமைச்சர்கள், பிரதமர்கள் பேசும்போது அமைதியாக இருக்க வேண்டும். காங்கிரஸ், திமுக கட்சியினர் நாடாளுமன்றத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்கின்றனர். நீட் தேர்வு யார் கொண்டு வந்தது? நீட் தேர்வுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு கிடையாது. நீட் மசோதா கொண்டு வரும்போது திமுகவினர் அமைச்சராக இருந்தனர். ஐக்கிய முற்போக்கு ஆட்சியில் நீட் கொண்டு வரப்பட்டது. அனிதா தற்கொலை செய்து கொண்டார் என்பதற்காக நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லும் திமுக கள்ளச்சாராயம் குடித்து 64 பேர் இறந்துள்ளனர். ஏன் ஸ்டாலின் மதுக்கடைகளை மூடவில்லை? ஆண்டுக்கு 2 லட்சம் கோடி தமிழர்களை குடிக்க வைக்கிறது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடை மட்டும் இல்லை, சொந்த கடைகளும் உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சி விஷ சாராய ஆட்சி. திமுக தேர்தல் அறிக்கையில் மின் கணக்கீடு மாதம் கொண்டு வருவோம் என கூறினார்கள். ஆனால் திமுக ஆட்சியில் 33% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. முட்டாள் கூட்டத்தை உருவாக்கியதுதான் திமுக. தமிழை வைத்து திமுகவினர் ஏமாற்றுவார்கள். மின் கட்டண உயர்வால் பல சிறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் என கூறினார்கள். ஆனால் கொண்டு வரவில்லை. இந்த 3 ஆண்டில் 3 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் மொத்த கடன் 7,33,000 கோடியாக உள்ளது. தமிழ்நாடு கடனில் முதலில் உள்ளது. தமிழ்நாட்டின் வருவாயில் பெரும் தொகையை வட்டியாக கட்டி வருகிறோம். தமிழகத்தை விட உத்தரப்பிரதேசம் 3 மடங்கு மக்கள் தொகை உள்ளது. ஆனால் அங்கு இவ்வளவு கடன் இல்லை. தமிழ்நாட்டின் 8 கோடி மக்களையும் அடமான வைக்கும் ஆட்சி திமுக ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். 2026 அதிமுக ஆட்சி அகற்றப்படவில்லை என்றால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மதல பாதாளத்திற்கு சென்றுவிடும். திமுக என்பது தீய சக்தி. ஊழல் பெருச்சாளி கூட்டத்திற்கு விடை கொடுக்க வேண்டும். இவ்வாறு ராஜா பேசினார்.